நம்மளோட பிளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் கமிங் ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்லே, வித் பெல்ட், வித்தவுட் பெல்ட் டிசைன் பண்றது, கட்டோரி பிளவுசஸ், மதுபாலா பிளவுசஸ், போட் நெக் பிளவுசஸ், ஸ்காலப் டிசைன் பிளவுசஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நெட்டட் பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் தின்னான ஷோல்டர் ஸ்ட்ராப் வர்ற மாதிரி டீப் நெக் கொடுத்து எப்படி பிளவுஸ் டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்க் சாரி பிளவுஸோட கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவா நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸ்டிச்சிங் வந்து எப்படி பார்க்குறது, ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த கட்டிங் வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம பேக் சைட் நெக் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத்ல கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சில்க் சாரி பிளவுஸ் பிட்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைடு அப்படியே என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த நெக் சைடு இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கிளாத்தையும் நம்மளோட பிளவுஸ் பிட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 inch கேப் விட்டு அப்படியே கண்டினியூஸா ஃபுல்லாவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நெக்கோட ரெண்டு டாப் சைடும் பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. சைடு வந்து உங்களுக்கு நம்ம வந்து கட் பண்ணும் போதே என்ன பண்ணிருப்போம்னா, கொஞ்சம் நமக்கு வந்து பூனம் சாரி பிளவுஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம சைடு வந்து உள்ள சுருக்கு வராம நீட்டா இழுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது பாத்துக்கலாம். நெக் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பார்த்துட்டு சுருக்கு எதுவும் வராம கிளியரா அப்படியே நம்மளோட நெக்கை வந்து என்ன ஷேப்ல நீங்க கட் பண்ணி இருக்கிறீங்களோ அதே ஷேப்ல ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூனம் சாரி அல்ல சில்க் சாரி பிளவுஸோட நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா ஸ்டிச் பண்ணுங்க. அந்த லைனிங் கிளாத் கூட வச்சு நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டா உள்ள வந்து துணி வந்து ஜாஸ்தியா விட்டுறாம அந்த லைனிங் கிளாத் எவ்வளவு நமக்கு லென்த் வருதோ அதே லென்த்ல தான் நம்மளோட பூனம் சாரிக்கும் அந்த பிளவுஸ் பிட்டும் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள சுருக்கு வராம நீட்டா இழுத்து கொடுத்து ஃபுல்லாவே அப்படியே என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கை வந்து நம்மளோட லைனிங் கிளாத் கூட வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி டர்ன் பண்ணாம வச்சு அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்மளோட நெக்கை வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே திருப்பி லைனிங் கிளாத்தை உள்பக்கமா கொடுத்து மேல் பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டு அப்படி ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட் இருக்கு. இல்லாம இந்த மாதிரி நெக்கை வந்து நம்மளோட பிளவுஸ் பீட் கூட லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து நார்மலா ஃபுல் வாயில் பிளவுஸுக்கு நீங்க என்ன மாதிரி நெக் ரெடி பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ல நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ, ஃபுல் வாயில் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட இதுலயும் ஃபாலோ பண்ண போறேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட துணியை வந்து கரெக்டா சுருக்கு இல்லாம இழுத்து கொடுத்து ரெண்டையும் நம்ம ஒரே பீஸா மாத்துறோம். 2 பீஸா இருக்கிறத சிங்கிள் பீஸா சேஞ்ச் பண்றேன்னா ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே பீஸா நமக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்படி நம்ம ஃபுல் வாயில் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் இதுல ஃபாலோ பண்ணா போதும். ஸோ பாருங்க, இப்போ பேக் சைடு நம்ம முடிச்சாச்சு. இனி எக்ஸஸா இருக்கக்கூடிய பீசஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் நம்ம எதுக்கும் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். நல்ல பக்கம் வெளிப்பக்கமா இருக்கணும், அதை மட்டும் கிளியரா கவனிச்சுக்கோங்க. உள்ளதான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைனிங் பீஸ் உள்ள வருது. மேல் பக்கம் வந்து நமக்கு நல்ல பக்கமா தான் நம்மளோட பிளவுஸ் பீட்டோட நல்ல பக்கம் தான் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து டாட் பிடிக்கணும். ஸோ அந்த டாட் எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹூக் போர்ஷன் எடுத்துக்கோங்க.
நம்மளோட நெக்குக்கு கீழே வரக்கூடிய ஹூக் நம்ம வைப்போம்ல அந்த போர்ஷன் எடுத்துட்டு அந்த போர்ஷன்ல நமக்கு எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க. நமக்கு எவ்வளவு ஹைட் இருக்கோ அதுல வந்து பாதியை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பாதியை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளோட டாட்டுக்கு வந்து விட்த் வந்து எவ்வளவு எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுல டாட்டோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். தென் கீழே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்ச், அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண 2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம செகண்டா மார்க் பண்ண 2 இன்ச்ல சென்டர் பாத்தீங்கன்னா சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கேப்ல வரும். ஸோ அந்த 1 இன்ச் கேப்ல இருந்து நம்ம வந்து ஹைட் நமக்கு டாப் சைடு வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி ஹைட் போட்டுக்கலாம். இப்போ 2 டாட் மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா 3வது டாட் நம்ம ஈஸியா மார்க் பண்ணிடலாம். ஸோ 2 டாட் நம்ம வந்து ஜாயின் பண்றப்ப நமக்கு வந்து 3வது டாட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பை மேக் பண்ற மாதிரி நம்ம வந்து நார்மலாவே அந்த ஆம்கோல் பகுதிக்கு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 டாட்டையும் நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம வந்து ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடு 2 சைடுக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹூக் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவு கேப்ல டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ் பக்கம் வந்து 1 இன்ச் அளவுலையும் சைடுக்கும் இந்த ஆம்கோல் பகுதியில் வரக்கூடியதும் 1/2 இன்ச் அளவுல நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளவுஸ் அளவோட மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 32 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த பிளவுஸோட ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து 32 சைஸ். இதை விட உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசு அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளோட துணியில இன்னொரு பீஸ் வருதுல அந்த பீஸ்க்கு மேல அப்படியே தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சாக் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே அதுல வந்து பதியும். ஸோ நம்ம வந்து ஈஸியா மார்க்கிங் பண்ணிக்கலாம். திரும்பவும் உட்கார்ந்து இருந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து மார்க் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ நமக்கு அந்த சாக் தெரியும்ல அதுக்கு மேல ஈஸியா நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா லைனிங் கிளாத்தையும் நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியலையும் வச்சு அப்படியே ஜாயினிங் பண்ணிக்கலாம். ஜாயினிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்றது, பட்டி பீஸ் ஜாயின் பண்றது இந்த மெத்தட்க்கு போலாம். ஸோ இப்போ பாருங்க நான் வந்து பிளவுஸ் மெட்டீரியல் கூட வச்சு அட்டாச் பண்றேன். நல்ல பக்கம் வெளிப்பக்கமா தான் இருக்கு. ஸோ கீழே வந்து லைனிங் கிளாத் வர்றோம். நமக்கு வந்து இதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் ஸ்டிச் பண்றோம். இது நம்ம வந்து இதே பிளவுஸ் பிட்டே நம்ம டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட துணியை வைக்கணும். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் யூஸ் பண்றதுனால நம்மளோட துணியோட நல்ல பக்கம் வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரியே வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு 2 பீஸையும் சிங்கிள் பீஸா மாத்துற மாதிரி ஜாயினிங் போட்டுட்டே வர்றோம். ஃபுல்லா எல்லா ஓரத்துலயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டாட் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த டாட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 இன்ச் இடைவெளியில 1/2 இன்ச் இடைவெளியில நம்ம மார்க் பண்ணி இந்த டாட்டையும் 1 இன்ச் அளவுல மார்க் பண்ணி இந்த டாட் 3 டாட்டையுமே நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே பாருங்க இது வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் இடைவெளியில பிடிக்கக்கூடிய டாட் அதுவும் மார்க் பண்ணி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கீழ் பகுதியில 1 இன்ச் கேப்ல நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். அதே என்ன பண்ணிக்கலாம்னா டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கும் போது பாட்டம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் அப்படியே நம்ம வந்து எடுக்கும் போது ஸ்ட்ரைட்டா அப்படியே ஸ்லாண்டிங் அப்படி சரிச்சு கொண்டு வந்து வெளிப்பக்கமா எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வரும்போது கார்னர்ல கொண்டு வந்து வெளியே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கிளியரா கிடைக்கும். ஸோ 32 சைஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கப் ஷேப் வந்து போதுமானதா இருக்கும். ஸோ 2 பகுதியிலையும் இதே மாதிரியே கப் ஷேப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ பட்டி பீஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த பட்டி பீஸை வந்து என்ன பண்றோம்னா
பட்டி பீஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு திக்கா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து பாடி ஃபிட்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா பட்டி பீஸ் நான் பூனம் saree கிளாத்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு கீழே லைனிங் கிளாத்ல 2 பீஸ் வச்சு மொத்த டோட்டலா 3 பீஸ் வச்சு அட்டாச் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாட்டம் நீங்க இந்த மாதிரி மேல வந்து பூனம் மெட்டீரியல் வச்சிருக்கிறேன். அதுக்கு கீழே லைனிங் பீஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கீழே அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. நமக்கு இப்ப பார்த்தோம்னா வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி, அதாவது 2 சைடும் நமக்கு நம்மளோட பிளவுஸ் கிளாத் அதாவது பூனம் கிளாத் வந்து நமக்கு மேல் பக்கமா தெரியுற மாதிரி வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் கிளியரா கிடைக்கும். இதே இது வந்து உங்கள்கிட்ட பட்டி பீஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு பீஸ் மேல உள்ள பீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பூனம் மெட்டீரியல்ல வர்ற மாதிரியும் கீழே பார்த்தீங்கன்னா லைனிங் மெட்டீரியல் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ உங்ககிட்ட துணி வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா ஓரத்தையும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இனி எப்படி இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டி பீஸ் பாருங்க. பட்டி பீஸில் நமக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹைட் ஜாஸ்தியா இருக்கக்கூடியதை எடுத்துட்டு நம்மளோட ஹூக் போர்ஷன் நம்ம வந்து டாட் பிடிச்சு வச்சிருக்கிறோம்ல ஃப்ரண்ட் பார்ட், அதுல வந்து ஹூக் வரக்கூடிய போர்ஷன்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பட்டி பீஸோட ஹைட் ஜாஸ்தியா இருக்கக்கூடியதை அதுல வச்சு நம்ம அட்டாச் பண்ண போறோம். பண்ணும்போது கீழே நம்ம டாட் 1 இன்ச் அளவுல டாட் பிடிச்சிருக்கிறது வந்து ஜாயின் ஆகாம, அதாவது ஃபுல்லாவே அந்த 1 இன்ச் கேப்பை வந்து அதுக்கு கூடவே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடாம அந்த எட்ஜில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி பீஸையும் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம பிளவுஸ் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் பார்ட்டையும் தூக்கி வச்சு நம்ம ஜாயின் பண்றோம். இது வந்து கொஞ்சம் வளைவா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டிச்சஸ் போடுங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு பட்டி பீஸை நம்மளோட டாட் போர்ஷனுக்கு கீழே. இப்போ பாருங்க நான் அந்த டாட் பிடிச்சிருக்கிறத பாத்தீங்களா, நான் வந்து அதை வந்து கூட வச்சு ஜாயின் பண்ணாம அந்த அதாவது இந்த ஸ்டார்டிங் எட்ஜ் மட்டும் தான் நமக்கு ஜாயின் ஆயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த பட்டி போர்ஷன் வந்து நமக்கு ஜாயின் ஆயிருக்காது. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 பீஸுமே ஃப்ரண்ட் பார்ட்ல உள்ள 2 பீஸுமே பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கிறேன். 2.5 இன்ச் அளவு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வி போர்ஷன் ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம வந்து பிளவுஸுக்கு வந்து வி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த வி ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளோட துணிக்கு கீழ்ப்பகுதியில லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச் கேப்ல ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டே வர்றேன். ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வரும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த துணியை இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளோட பிளவுஸுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் அளவு இருந்தா போதும். ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மடக்கி உள்பக்கமா மடக்கி கொடுத்துட்டு அதுக்கு மேல ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச் இடைவெளியில ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அதுக்கு மேல இந்த ஓரம் வர்ற மாதிரி இந்த ஃபோல்டிங் நம்ம மடிப்பு வச்சிருக்கணும்ல அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்ட இடத்துக்கு மேல வர்ற மாதிரி வச்சுட்டு பிளவுஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா இந்த வி நமக்கு எத்தனை வி வேணும் ஒரு பிளவுஸுக்கு மேக்சிமம் ஒரு 5 வி வைக்கலாம், மினிமமா ஒரு 4 இருந்தாலே போதும். ஸோ உங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா 5 வி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 4ல இருந்து 5 வி வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வி வந்து எங்கெல்லாம் வரணும் நமக்கு அந்த கேப்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிட்டு வி செக்ஷனை போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, மேல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய பீஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 வி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, இனி வந்து ஹூக் போர்ஷன்.
இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கீழ்ப்பகுதியில இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபோல்ட் பண்ணிட்டு 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் கீழ்ப்பகுதியில ஃபோல்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல் பாருங்க, லைனிங் ஃபேப்ரிக் தான் ஓப்பன் பீஸ்க்கு எடுத்திருக்கிறேன். ஸோ அது வந்து நூல் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம கீழ்ப்பகுதியில வந்து மடக்குறோம். ஸோ மேல் பகுதியில நம்ம ஏன் மடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் பகுதியில நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னா கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அதனால மேல் பகுதியில நம்ம மடக்கலாம். இதே இது நீங்க கிராஸ் பீஸ் வைக்காம ஆல்ரெடி லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பி இருந்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில இதே மாதிரி மடக்கி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பதிப்பு தையல் போடுறோம். பதிப்பு தையல் போட்டுட்டு அப்படியே அதை உள்பக்கமா மடக்கி திருப்பி கொடுத்துக்கோங்க. திருப்பி கொடுத்துட்டு இந்த ஓரத்துலயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டா நம்மளோட ஓப்பன் பீஸ் ரெடி பண்றதுல ஹூக் வைக்கக்கூடிய போர்ஷன் ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே, இப்போ பாருங்க ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் வச்சாச்சு, டாட் பிடிச்சாச்சு, ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம நெக் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அந்த பேக் சைடு நெக்கை இந்த ஃப்ரண்ட் சைடு பார்ட் இருக்குல்ல இதுக்கு மேல அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. தூக்கி போட்டுட்டு 1/4 இன்ச் கேப்ல ஷோல்டர் ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் நம்ம இப்படி ஜாயின் பண்றது நூல் வந்து பிசுறு பிசுறா வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஏன்னா இதுக்கு மேல இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணாலும் இதுக்கு மேல கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த ஷோல்டர் பார்ட் வந்து ஸ்மூத்தா நமக்கு வந்து உள்பக்கம் வந்து நமக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்ததுனால நூல் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா அடுத்தது நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம ஸ்லீவ் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் துண்டு போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால ரெண்டு சைடும் நான் துண்டு போட்டிருக்கிறேன். துண்டு போட்டுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியல்ல பார்டர் தான் இருந்துச்சு. தென் நம்மளோட லைனிங் கிளாத்லயும் பாத்தீங்கன்னா நான் பார்டர் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதனால மடக்கி ஸ்டிச் பண்ணல, ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி அப்படியே வச்சு அட்டாச் பண்றேன். ஃபுல்லாவே எல்லா லென்த்துக்கும் சேர்த்த மாதிரியே வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். ஓகே, வெளியே எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம கட்டிங்ல ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் எது லெஃப்ட் சைடுக்குள்ளது எது ரைட் சைடுக்குள்ள பீஸ்ன்னு அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடுல உள்ளதை லெஃப்ட் சைடுல வைங்க, ரைட் சைடுல உள்ளதை ரைட் சைடுல வச்சுட்டு அதே மாதிரி நல்ல பக்கம் கெட்ட பக்கமும் கிளியரா மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. சென்டர்ல இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அந்த சென்டர்ல இருந்து நான் வந்து எப்பவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ற மெத்தட் இதுதான். ஸ்லீவ் வந்து சென்டர்ல இருந்து ஜாயின் ஒரு சைடு ஃபுல்லா ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து திரும்ப அந்த சென்டர்ல இருந்து இன்னொரு சைடு நம்ம ஃபுல்லாவே அதே மாதிரியே ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்றதுனால நமக்கு அந்த ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் பார்ட்டும் கரெக்டா நமக்கு இந்த ஷோல்டர் பார்ட்ல வரும். இதே இது நம்ம ஒரு சைடு எண்ட்ல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எப்படியும் நமக்கு அந்த ஸ்லீவோட சென்டர் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மேல இறங்கும் இல்ல கீழே இறங்கும். ஸோ அதனால என்ன பண்ணிடுறதுன்னா இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் கரெக்டா வச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே நேரம் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த ஜாயின் பண்றது ஒரு 1/4 இன்ச் கேப்ல ஜாயின் பண்ணா போதும். ஓகே, ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரெக்டா ஷோல்டரை கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைட்ல ஃப்ரண்ட் சைடு ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு நம்ம மீதி இருக்கக்கூடிய பேக் சைடில் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை ஃபுல்லாகவே அப்படியே நம்ம மடித்து உள்பக்கமாக கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். நம்ம ஏன் ஆல்ரெடி இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா நான் கீழே கொடுத்துருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் நிறைய துணி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டால் நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால எக்ஸஸாக உங்களுக்கு துணி கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் இதில் இந்த ப்ளவுஸுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஹைட் வரும். நான் ஆஃப்டர் இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 15 இன்ச் எதிர்பார்ப்பாங்க. இல்லாமல் உங்களுக்கு வந்து 14 இன்ச் போதும் அப்படின்னா 14 இன்ச் எடுத்துக்கோங்க. இனி நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து கரெக்டாக கீழே ஒரு 3 இன்ச் அளவில் நான் டாட் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் அளவில் பிடிக்கக்கூடிய டாட் தான். இது அரேஞ்ச் அளவில் பிடிச்சா போதும். 3 இன்ச் அளவு ஹைட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழ்ப்பகுதியில் 3 இன்ச் அளவு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் ஒரு அரை இன்ச் அளவில் கேப்பில் வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் உடம்பு விரிஞ்சிச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டாட் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறத பிரித்து விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸஸை. ஓகே, இந்த மாதிரி 2 டாட்டும் பிடிச்சிக்கோங்க. 2 டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறமா கை வீதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு பிடிச்சிக்கலாம். ஓகே, 2 டாட்டும் நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு அரேஞ்ச் அளவில். இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் சைடில் இருந்து ஒரு 1 இன்ச் அல்லது அரை இன்ச் அளவு கேப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கை வீதி, ஹாம்கோல் அளவு, தென் இடுப்பு விட்டு இதெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கப்புறமா பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்போவுமே ஒரு 1 இன்ச் கேப்பில் சைடில் இருந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸை அப்படியே 2ஆ மடக்கிட்டு நம்மளோட நெக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திருப்பி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பழக ஈஸியாக வந்துடும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் வந்து நார்மல் ஹெம்மிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஹெம்மிங் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பூனம் சாரீ ப்ளவுஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் ஷேப் வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாருங்க, இனி இது அப்படியோ இப்போ நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் ஜாயின் போட்டோம். இனி அந்த ஜாயின் போட்டதை அப்படியே தூக்கி நம்மளோட கிராஸ் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு பதிப்பு தையல் நம்ம போடக்கூடிய தையல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியல் மேலே வந்துடக்கூடாது. அந்த கிராஸ் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணோம்ல அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி கரெக்டாக அப்படியே ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே அதை உள்பக்கமாக திருப்பி கொடுத்து ஹெம்மிங் பண்ணால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஹெம்மிங் பண்ணுறது எல்லாம் எப்படின்னு என்னோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.